பவதாரணி அவர்கள் தவறின போது கூட, பாரதிராஜா அவர்கள் அந்த முடியாத ஒரு சூழல்லையும் அங்க தேக்கடிக்கு போய், அங்க கூடவே லோயர் கேம்ப்ல வந்து அங்க கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. பாரதிராஜா அவர்கள் தான் மூத்தவங்க. 1 வயது மூத்தவர். இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள அந்த அந்த ஒரு பாகுபாடு எதுவும் வந்தது கிடையாது. ராஜா சார் எப்பவும் மரியாதையா அழைக்கிறவர். தனிமையில வந்து பேசிப்பாங்க. அது வேற விஷயம். ஜீவா அம்மா அவர்கள் இறந்த நாள்ல வந்து சுருளி திருத்தத்தில நடந்த அந்த சடங்குகளுக்கு பாரதிராஜா அவர்கள் தான் முதல்ல இருந்தாங்க. அதேமாரி பவதாரணி அவர்கள் தவறின போது கூட, பாரதிராஜா அவர்கள் அந்த முடியாத ஒரு சூழல்லையும் அங்க தேக்கடிக்கு போய், அங்க கூடவே லோயர் கேம்ப்ல வந்து அங்க கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அப்படிதான் வந்து 2 பேரும் இருந்திருக்காங்களே தவிர அது மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் படம் பண்ணலையேங்கிறத தவிர, அதுதான் ஆனா சொல்றேன். மனோஜ் படம் பண்ணும்போது இளையராஜா தான் மியூசிக் பண்ணாரு. ஆமாமா. அவரு ஆமா. வந்து ராஜா சார் பண்ணி குடுக்கணுங்கிற அந்த அக்கறையில தான் பண்ணி குடுத்தாங்க. ம். படமே வந்து நல்ல படம். மனோஜுக்கு இன்னும் 2, 3 பெரிய புரொடியூசர்ஸ் கிடைச்சிருந்தாங்கன்னா, அவரு இன்னும் நல்லா நல்லா தன்னை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.